விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 110 நாட்கள் வரக்கூடிய அடுத்த 110 நாட்கள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் 3 கிரகங்களின் சேர்க்கை. அதாவது மீன ராசியில் சுக்கிரனாகப்பட்டவர் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். அந்த மீன ராசிக்கு அதிபதி குருவாகப்பட்டவர் சுக்கிரனுடைய வீட்டில், அதாவது ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியே வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த ராகுவோடு சேர்ந்து இரு கிரகங்களும் செயல்பட துவங்கக்கூடிய ஒரு 110 நாட்களாக இருக்க போகுது. இது விருச்சிக ராசி அன்பர்கள் ஏற்கனவே நிறைய ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் தன்னம்பிக்கையோடையும் இருக்கக்கூடியவர்கள், தனக்கு வாழ்க்கையில் என்ன விதமான ஒரு சங்கடங்களோ ஏதோ ஒரு போராட்டம் இருந்தால் கூட அதை சமாளித்து வெளியில் வரக்கூடியவர்கள், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதையுமே பொறுமையோட கையாளக்கூடியவர்கள். அந்த பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடியவர்கள்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். ஆனால் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இவர்களை தேடி எப்போதுமே வந்துட்டு இருக்கிறோம். சும்மா இருந்தால் கூட அலுவலகத்தில் இவர்களை தேடி பிரச்சனைகள் வரும். தொழில் ரீதியாக சரி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், அதாவது தொழிலாளர்கள் எப்போதுமே இவர்களினுடைய பேச்சை கேட்காத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அடுத்து வீட்டில் அப்படின்னு இருக்கும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடாக ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு பாசத்தோடையும் ஒரு நேசத்தோடையும் பயணிக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 110 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல அந்த குரு இருக்கிறார். இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகும்போது குருவாகப்பட்டவர் உங்களுடைய தனஸ்தானாதிபதி. அந்த தனஸ்தானாதிபதியாகப்பட்டவர் 7ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளியில இருந்து வர வேண்டிய பணவரவுகள் கண்டிப்பாக வரும். கடந்த காலத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகமாக ஆன்லைன் ட்ரேடிங், அதாவது ஷேர் மார்க்கெட்ல நிறைய பண இழப்புகள் இருந்திருக்கும். கடந்த ஒரு வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம இழந்ததை மீட்டரலாம், இந்த மாதம் நம்ம இழந்ததை மீட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கடன் தொகை அதிகமாகிக்கிட்டே இருக்கே ஒழிய குறைஞ்சது மாதிரி இருக்கவே இருக்காது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய வருமானம் சேமிப்பாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, கூட்டாளி தொழில், அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலால் நிறைய வருமானங்கள் இதுவரைக்கும் கண்டிராத அந்த கிளையன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுவரைக்கும் வாய்ப்புகளே இருந்திருக்காது. 2 பார்ட்னர்ஸும் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி அந்த முயற்சியில் நிறைய தோல்விகளை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக நீங்கள் செயல்படும் போது அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய வருமானங்கள், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கை மேலே வரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த 110 நாட்கள் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. குடும்பம் சம்பந்தமாக நிறைய பிரிவினைகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு தான் இந்த பிரிவினைகள் அதிகமாக இருந்திருக்கும். கல்யாணம் ஆகி சீக்கிரமே உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. திருமணமே வேண்டான்னு முடிவெடுத்த இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஓகே திருமணம் செஞ்சுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றி அந்த திருமணத்திற்கு சம்மதித்து ஏற்பட்ட அந்த திருமணம் ஆகப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அளவிற்கு அந்த திருமணமே மிக பெரிதா ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இப்போ இந்த திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றங்கள், ஏற்கனவே விவாகரத்து ஆக போறோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக மறுமண வாழ்க்கையை தேடிக்கோங்க. இதனால உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து இல்லாமல் எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, ஒரே வீட்டில் தான் இருக்கோம், பட் குழந்தைகளுக்காக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கோம், எங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக
உறுதியாக 100% இந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மைகள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் அலுவலகத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இதுவும் போகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் அந்த பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த 110 நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலையை விடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அந்த வேலையை விட்டாலும் எனக்கு வேற வேலை கிடைக்குமா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடைக்கும். ஏன்னா அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகும் போது வேலை இழப்புகள் இருந்தாலும் அந்த வேலை வாய்ப்புகள்ன்றது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி. அதனால வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இருந்தால் தேடுங்க. உங்க ஊர்ல இருந்து அதிக தூரமாக வேலை செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இல்லை குடும்பத்தை பிரிஞ்சு நாம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுல இருந்தும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால வேலை இழப்புகள் இருக்கு அப்படின்னு யாராவது கவலைப்பட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அதோடு சேர்ந்து இந்த ராகுவும் செயல்படும் போது அபரிமிதமான ஒரு வருமானத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 110 நாட்கள் இருக்க போகுது. உங்களுக்கு தேவையான அந்த வீடு வாங்கக்கூடிய வசதி யோகம், அடுத்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். சும்மா நீங்கள் ஒரு விசா அப்ளை பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லாட்ரி யோகங்கள் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் அவர் 5ஆம் இடத்துல அந்த சுக்கிரனோடு பரிவர்த்தனை ஆகும்போது லாட்ரி யோகங்கள், இந்த லாட்ரி யோகங்கள் ஏன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்திற்கு உண்டான இடம். அதனால திடீர் யோகங்கள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை தான் சேரும். ஆனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதை நோக்கி எப்போதுமே பயணிக்க மாட்டாங்க. எனக்கு அதிர்ஷ்ட வாழ்க்கையே வேண்டாம், நான் உழைச்சி நான் முன்னேறணும், அது மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு விரும்புகிறவர்களாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் சில வாய்ப்புகளை தேடி பயணிக்க பழகிக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் மீடியா ஃபீல்டில் இருக்கிறீங்க, பெரிய பெரிய சினி ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க, இல்லை பெரிய கலைத்துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமலே இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளும் கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணங்களாக கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. உங்களுடைய திறமைகள் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு திறமைகளாக இருக்கும். உங்களுடைய திறமைகளுக்குன்னே சில வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு இந்த திறமைக்கு நீங்க தான் ஆப்டான பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களை தேடி அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். யாரெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த 110 நாட்களில் தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் தேடி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து ஒரு பிரபலம் ஆகுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த குரு பரிவர்த்தனை ஆகும்போது அந்த பிரபலம்லாம் அந்த 7ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதனால அந்த முயற்சிகள்லாம் தேடி போகலாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க விருச்சிக ராசி என்பர்கள் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமலே இருப்பீங்க. எப்போதுமே சரி, ஒரு 10 வருடம் கல்யாணமாகி 10 வருடம் ஆனாலும் சரி, அடுத்து கல்யாணமாகி 1 வருடம் ஆனாலும் சரி, அந்த குழந்தை பெற்றுக்கிறதுல இவங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்போதுமே ஒரு கசப்பான வாழ்க்கையவே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலேயே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால அந்த குழந்தை பேர்ல பெரிய அளவுக்கு
திருமணத்துக்கு ஈடுபாடு இல்லாத இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த குருவனுடைய ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கிறதுனால 5ஆம் இடத்துலயே பரிவர்த்தனை ஆகிறதுனால குழந்தை பாக்கியம்ன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 110 நாட்கள்ல ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த குழந்தை பாக்கியம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே 5 வருஷம் ஆனா கூட ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் முறையில் மருத்துவ ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் 100% கிடைப்பதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. திருமணம் தடைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண தடைகளும் விலகக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். இப்போ திருமண முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், திருமண வாழ்க்கை ஒரு நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.